வணக்கம். சித்த மருத்துவ குறிப்புகள். தாமரத்தம் பழம் அஜீரண கோளாறுகளை போக்கி ஜீரண சக்தியை கொடுக்கும். விஷ்ணு கிரந்தி பொடியை வெந்நீரில் கலந்து குடிக்க இளைப்பு இருமல் குணமாகும். விளாம்பழம் பித்தம் காரணமாக ஏற்படும் பித்த நரையை போக்கும். கம்பை கூழாக்கி அத்துடன் மோர் கலந்து மதிய வேளையில் அருந்தி வந்தால் உடல் சோர்வு நீங்கி புத்துணர்வு அடைவர். முட்டைக்கோஸ், தக்காளி, கேரட் இவற்றை பச்சையாக அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் பருக்கள் போகும். மருதாணி இலையை தயிர் விட்டு மை போல அரைத்து இரவில் காலில் தடவி வந்தால் பித்த வெடிப்பு விரைவில் குணமாகும். ஆளி விதையை தினமும் அரைத்து சாப்பிட்டு வந்தால் விரைவில் உணவு செரிக்காமை குணமாகும். 25 கிராம் வெந்தயத்தை பொடி செய்து தயிரில் கலந்து தடவி அரை மணி நேரம் கழித்து குளித்து வந்தால் பேன் தொல்லை குறையும். எலும்புச்சம் சாறுடன் தேனும் சம அளவில் வெந்நீரில் கலந்து சாப்பிட்டு வர இருமல் நிற்கும். தொண்டை எரிச்சல் குணமாகும். பெருங்காயத்தை நல்லெண்ணெயில் சுட வைத்து இளம் சூட்டில் காலில் தடவினால் கால்வலி குறையும். பப்பாளி பழத்தை தினமும் சிறு அளவு மட்டும் சாப்பிட்டு வந்தால் மறதி போய் ஞாபக சக்தி பெருகும். சூடான சாதத்தில் அரைக்கீரையை துவரம் பருப்புடன் நெய் சேர்த்து தினமும் சாப்பிட்டால் நரம்பு தளர்ச்சி குணமாகும். வசம்பை இடித்து தூளாக்கி 2 கிராம் அளவு எடுத்து வாயில் போட்டு சுவைத்து வெந்நீர் குடித்தால் நரம்பு தளர்ச்சி குணமாகும். செம்பருத்தி இலையை தண்ணீர் விட்டு காய்ச்சி அதில் சர்க்கரை சேர்த்து தினமும் காலையில் சாப்பிட்டு வந்தால் அசதி நீங்கும். முருங்கைக்கீரையை கம்புடன் சேர்த்து ரசம் வைத்து அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் அசதி குறையும். வெள்ளை வெங்காயத்தை நெய்யில் வதக்கி சாப்பிட இரத்த பேதி, சீதபேதி, ஆசன கடுப்பு, மூலரோகம் ஆகியவை தீரும். ஆப்பிள், இஞ்சி, எலுமிச்சைச்சாறு, வெள்ளைப்பூண்டு இவற்றை அரைத்து கொதிக்க வைத்து தேனுடன் சாப்பிட்டால் சளி, ஜீரணம், கொழுப்பை கட்டுப்படுத்தும். சீத்தாப்பழ விதையை பொடியோடு கடலை மாவு கலந்து எலுமிச்சை சாற்றில் குழைத்து தலையில் தேய்த்து குளித்து வர முடி உதிராது. கடுகை அரைத்து காதுக்கு பின்புறம் பற்று போட்டு வந்தால் குளிர்ச்சியினால் ஏற்படும் காது வலி குறையும். சீரகத்தை பொன் வறுவலாக பொடி செய்து பனை வெல்லம் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் பசி ஏற்படும். பழுத்த மாம்பழத்தை சாறு பிழிந்து சிறிது சூடுபடுத்தி சாப்பிட்டால் அதிக தாகம், பித்த மயக்கம் குறையும். நன்றி. இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு சேனலில் சந்தாதாரராக சேரவும். நன்றி.